நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இந்த பகுதியில் 2ஆம் பகுதியாக உங்களுக்கு தரப்படுகிறது. அதாவது முதல் பாகத்துல முதலில் வெளியான பேசும் படம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ இந்த 2ஆம் பாகத்துல என்ன பார்க்க போறோம்னாக்கா, முதலில் கதாநாயகனை இரட்டை வேடத்தில் காண்பித்த முதல் படம் அது எது? முதல் ஒரு கதாநாயகன் இரட்டை வேஷத்தில் நடிச்ச படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, PU சின்னப்பா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படம் தான். PU சின்னப்பா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த இந்த உத்தமபுத்திரன் என்ற படத்தை TR சுந்தரம் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக தயாரித்து இயக்கியிருக்கிறார். இந்த படம் முதலாக இரட்டை வேடங்களில் எடுக்கப்பட்ட தமிழ் படம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதலாக இரட்டை வேடத்தில் வெளியான திரைப்படம். எல்லா மொழிகளுக்கும் முதன்மையான படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட படம் தான் இந்த உத்தமபுத்திரன். இதுல என்ன ஒரு கதை சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த காலத்துல புதுசா ஒரு கதை யோசிக்க, ஆனா அன்றைய சூழ்நிலைக்கு அது மிக 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 புதிய ஒரு கதை, அனைவராலும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உருவான ஒரு கதை. ஒரு அரசனுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒருத்தனால இந்த நாட்டுக்கு சேதம் சொன்ன உடனே அவனை காட்டுல கொலை பண்ண அமைச்சிடறாங்க. ஆனால் அவன் உயிரோடு வளர்ந்து பெரியவனாகிறான். பிறகு 2 பேருக்கும் பதவி சண்டை நடக்கிறது. இதுதான் அந்த படத்தோட கதை. இதுல மிகவும் சிறப்பான முறையில தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த காலத்துல எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லாத காலகட்டத்துல கதாநாயகனை இரட்டை வேடங்களில் காண்பித்தது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அதுக்கு முன்ன வந்த படங்கள் எல்லாம் வெறும் பாடல்கள் தான் அதிகமா இருக்கும், சண்டை காட்சிகள் ரொம்ப குறைவா இருக்கும். இதுல சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும். 2 சின்னப்பாவும் அடிச்சுக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். இதையெல்லாம் பார்க்க மக்களுக்கு ரொம்ப புதுமையா தெரிஞ்சது, மிகவும் சிறப்பா இருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. இப்போ இந்த படத்தோட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவர்களை பத்தி நம்ம பார்ப்போம். 1940ஆம் வருடம் வெளியான உத்தமபுத்திரன் என்ற இப்படம் சேலத்தை சேர்ந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் மூலமாக TR சுந்தரம் அவர்கள் இயக்கி தயாரித்திருக்கிறார். இந்த படத்துக்கு வசனம் எழுதினவர் TV சாரி, இதனுடைய திரைக்கதை அமைச்சவர் TV சுவாமி, இதனுடைய மூலக்கதையை சொன்னவர் N மியான் அப்படிங்கிறவர். இதுல நிறைய நவீனமயமான உற்பத்திகளை உருவாக்க சேலத்திலேயே திரையரங்கு அமைச்சு எல்லாத்தையும் செஞ்சாங்க. இதுல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, PU சின்னப்பா, MV ராஜம்மா. PU சின்னப்பா விக்ரம பாண்டியன், சொக்கநாத பாண்டியன் அப்படிங்கிற 2 கேரக்டர் நடிச்சாரு. மீனாட்சியாக MV ராஜம்மா நடிச்சாங்க. அமைச்சர் நாகநாதனாக TS பாலையா நடிச்சாரு. சாந்தாமணியாக TS கிருஷ்ணவேணி, பட்டாபியாக காளியன் ரத்தினம், சுப்பிரமணிய சுவாமியாக புலிமூட்டை ராமசாமி, ஐயங்காராக NS கிருஷ்ணன், ஐயங்காரின் மனைவியாக TA மதுரம். இப்படி அனைத்து நடிகர்களும் தங்களுடைய நடிப்பை மிகவும் சிறப்பாக நடித்திருப்பார்கள். இதுல நகைச்சுவை காட்சிகளும் இருக்கு, சண்டை காட்சிகளும் இருக்கு, பாடல்கள் சிறப்பா அமைஞ்சிருக்கு. இரட்டை வேடத்தில் எடுக்கப்பட்ட முதல் படங்கிறது இதுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இவை அனைத்து இந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, G ராமநாதன் மற்றும் பாடல் வரிகளுக்கு S வேலுச்சாமி எழுதியிருக்கிறார். G ராமநாதன் தான் இசையமைச்சிருக்கார். இதுக்கு S வேலுச்சாமி பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆங்கிலேயர் காலத்திலேயே சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்களுக்கு தடை விதிச்சிருந்த அந்த நேரத்துல செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலை இந்த படத்தில் புகுத்தி பெருமை சேர்த்துக் கொண்டார் TR சுந்தரம் அவர்கள். இந்த படம் ஹாலிவுட் படம் தி மேன் இன் தி அயர்ன் மாஸ்கை தழுவி எடுக்கப்பட்டது. அதே பேரில் ஒரு நாவலும் வந்திருக்கிறது. இந்த ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் உத்தமபுத்திரன். இதுதான் முதலாக வெளியான படம். இதே படத்தை 1958ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து புதிதாக விட்டு அதே தலைப்புல
அப்படியே வெளியிட்டாங்க உத்தமபுத்திரன் சொல்லிட்டு. இந்த இரட்டை வேஷத்துல நடிச்சது இவர் மட்டும் இல்ல, இவருக்கு அப்புறம் நடிச்சவங்களும் சில பேர் நடிச்சிருக்கிறாங்க. யார் யார் நடிச்சிருக்காங்கன்னாக்கா, ஜெமினி ஸ்டுடியோஸ் எடுத்த அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்துல கே ராதா அவர்கள் இரட்டை வேஷத்தில் நடிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் நகைச்சுவை படங்கள்லயே நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 1940ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இந்த திரைப்படம் தமிழகத்தில் வெளியானது. இந்த படத்தோட டூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது படத்தோட நீளம் எவ்வளவு மணி நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம், 212 நிமிடங்கள், 3.5 மணி நேரம் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க தமிழில் எடுக்கப்பட்ட படம். இந்த இரட்டை வேஷங்களுக்கு அப்புறம் இதே பி யு சின்னப்பா 3 வேஷங்கள்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆரியமாலா அப்படிங்கிற படத்துல 9 வேஷத்துல பி யு சின்னப்பா நடிச்சிருக்காரு. இவர் நடித்த 9 வேடங்கள் நடித்த ஆரியமாலா தான் சிவாஜி கணேசன் நடித்த நவராத்திரி படத்திற்கான முன்னோடி. ஆரியமாலா படத்துல இவர் 9 வேஷத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழில் வெளியான முதல் இரட்டை படமான உத்தமபுத்திரனில் இரட்டை வேடங்களில் நடித்து சாதனை படைத்தவர் பி யு சின்னப்பா அவர்கள். இது சினிமா உலகத்துல ஒரு 15 வருஷம் தான் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு 26 படம் தான் பண்ணியிருக்காரு. இத்தனை படங்கள் 20 படங்களுக்கு மேல எல்லாமே ஹிட் தான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிகர், மிக சிறந்த ஒரு நடிகர் பி யு சின்னப்பா அவர்கள் நடித்த முதல் இரட்டை வேட தமிழ் திரைப்படம் உத்தமபுத்திரன். இதை நாம் அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை சிறப்பாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை போல இந்த நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நாம் பார்க்க போவது அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் எது என்பதை 3வது பாகத்திலே பார்க்க போகின்றோம் என்று கூறி இந்த 2வது பாகத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.